நாத்தனார்ன்றத நான் அழுத்தி சொன்னேன் அவ்வளவுதான். என்ன இப்படி நாறுது சார்? தூங்கிட்டா சார். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா தருவானா தரமாட்டானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போது டைம் வந்து 3 o'clock கிளம்பணும். ஃபுல்லாக பேக்கிங்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 3:30 ஆகிடுச்சு. ஸோ கிளம்பிடலாம். பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆல்ரெடி செம தூக்கம் வருது. இப்படியும் காருக்குள்ளே போய் தூங்க தான் போகிறோம். வரட்டா மாமே? ஹாய் சார், நாங்கள் 3 o'clock நாங்கள் டேரக்டாக பேசலாம் போட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து கிளம்பும்போது ரொம்ப எப்படி கேட்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடையில் பார்த்தா அலும்பு டீன்னு சொல்லி ஒரு கடை. கடையா என்ன பண்ணலான்ட்டு அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடுவோமேன்ட்டு காஃபி குடிச்சிட்டு போயிடலான்னு இருக்கும். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போ நம்ம போய் அண்ணன் ஒரு டீ காஃபி பார்க்கணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? தருவானா தரமாட்டானா? சரி, சும்மா பேசு. நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அப்படியே அவன்கிட்ட சொல்லு. இட்லி மல்லி மாதிரி விக்குத, வாங்கி தந்தியா? டேய், கிளம்புனதுமே வந்து எல்லாருக்கும் மறுபடியும் காலையில் தூங்க வேண்டியதுதான். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. டேய், அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னும் போயிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1 hour லேட் நினைக்கிறேன் இல்லையா? 1 hour லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சோம். பட் இருந்தாலும் பார்க்க கேமரா ஆன் பண்றதால லிப்ஸ்டிக்லாம் போட்டு ரெடியா அப்படியே பட்டி டிகிரிலாம் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரிகிறது. நீ எவ்வளவு தூரம் தான் போகும்னு தெரியல. பசி வேற எடுக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நான் பொங்கல் லீவுக்கு இன்னும் மண்டே தான் பொங்கல். பட் அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் சாட்டர்டே வந்த காரணத்தால ஊரே செம்ம டிராபிக். அப்படியே போற வழியெல்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லாவே வந்து ஆமா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண எல்லாரும் நம்மள மாதிரியே கிளம்பிட்டாங்களா. அதனால என்னாச்சு, நம்ம சீக்கிரம் ஆக்சுவலா இந்த ரோட்ல எல்லாம் வந்து ஒரு 150 ஸ்பீட்ல போற ரோட்ல 60-70 ஆமா அந்த மாதிரி போக வேண்டியதா இருக்கு. முன்னாடி பார்த்தா ஒரே ஒரே கூட்டமா கிளம்புறாங்க. ஆமா, எங்கதான் போறாங்க? நம்ம வண்டி மேல ஒரு பார்சலை போட்டுக்கிட்டு எல்லா காருக்கு மேலயும் வண்டி மேல பார்சல் தான். ஆமா, பயமாவே இருக்கு ஒரே. ஐயோ தலை, ஐயோ அவரு கண்ணாடியை கழட்டி விடுப்பா, அவர் தூங்கிட போறாரு. முழிச்சிட்டுதான் இருக்காரு. நீங்க அடிக்கடி அவரை பாத்துக்கிட்டே இருங்க, அவர் தூங்கிட போறாரு. எங்கடா போறீங்க எல்லாரும்? ஃபேமிலி எல்லா கார்லயும் அப்படியே ஃபேமிலி ரொம்ப வழியுது. எத்தனை பேர் உட்கார முடியுமோ அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆளெல்லாம் போட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லை. இதுதான் வந்து என்னோட நாத்தனார். எஸ், அவரு எஸ், இது வந்து என்னோட நாத்தனார். இது எஸ், சொல்லுங்க நாத்தனார். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் எடுத்து வேற குடுக்குறீங்க? அந்த பயபக்தி எல்லாம் உள்ள இருக்கு. நாத்தனார்ன்றது அழுத்தமா சொன்னேன். அது நாத்தனார் தான், அப்படித்தானே கொஞ்சம் பயபக்தி எல்லாம் பயபக்தி எல்லாம் இருக்கு. பட் நாத்தனார்ன்றத நான் அழுத்தி சொன்னேன் அவ்வளவுதான். என்ன இப்படி நாறுது? அவங்க மூட்டை முடிச்சு நம்ம மூட்டை முடிச்சு எல்லாமே வந்து மேல இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நாங்க வண்டிக்குள்ளேயே போட்டு நாங்களும் அடைஞ்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
பட் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டு பண்ணி மேல தூக்கி வச்சாச்சு. நிறைய கார் போய்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நாளைக்கு நான் நினைக்கிறேன் நாளைக்கே சென்னை ஃபுல்லா காலி ஆயிடும் போல இருக்கு. நம்ம ஊரே வந்து காலியாகி எல்லாமே வேற ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃபுல்லா அப்படியே காலி ஆயிடும். ஆக்சுவலி நேத்து நைட் நம்ம கிளம்பிருந்தோம்னா இதே மாதிரி தான் இருக்கும். 3 மணிக்கு கிளம்புறதே ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா நேத்து நைட் தான் பயங்கர இவ்வளவு ஜூம்ல காட்டாதீங்க, கொஞ்சம் தூரமா காட்டுங்க. அப்படி திரும்பாதீங்க, பதட்டமா இருக்குல்ல. டிங் டிங் டிங். தூங்கெல்லாம் இல்ல, ரொம்ப நேரமா மாட்டு வண்டி மாதிரியே போகுது, ஸ்பீட்ல போகுது. இந்த ஸ்பீடுக்கு போயிட்டு இருந்தா தூக்கம் தான் வருது. ஆனா ஆக்சுவலா என்னன்னா அந்த டிராபிக்கா இருக்க காரணத்தால ரொம்ப ஸ்லோவா போறதால நமக்கு கடுப்பாகுது. அப்ப வண்டி ஓட்டுறவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இருந்தாலும் அவரை தூங்காம பாத்துக்கோங்க அவரை. ஒரு வழியா சுத்தி இது டைம் ஒரு 9:30 மணி இருக்குமா. ஆக்சுவலா ஆனந்த பவன் இருக்கு A to B, பட் இதை கிராஸ் பண்ணிட்டே நாங்க போயிட்டோம். அப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு யூட்டர்னை போட்டு இங்க வந்திருக்கோம். ஆனா உள்ள இடம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா இங்க நிறைய கார் நிக்குது, அதனால இடம் இருக்குமானே தெரியல. முக்கியமா ஸ்டோர் இருக்குமான்னு தெரியல, உள்ள போய் பார்க்கலாம். எதுக்கு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. அவங்களுக்கு சாப்பாடே வேண்டாம், விளையாடுனா போதும். சாப்பிட உள்ள வந்துட்டோம், சரியான கூட்டம். கியூல மட்டுமே ஒரு 40 பேர் நிக்கிறாங்க போல இருக்கு. முதல்ல பில்ல வாங்கணும், டோக்கனை வாங்கணும், அப்புறம் போய் தோசையை போட்டு எடுத்துட்டு வரணும். இதே ஆயிடும் போல இருக்கு. எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேல ஆயிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சாப்பிட்டு வாங்கணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சேர் வேற இல்லை, இன்னும் 2 சேருக்கு வெயிட்டிங். இருக்க சேர்ல அங்கங்க பொறுக்கி எடுத்துட்டு வச்சுட்டு வாதிட்டு இருக்கோம். அவங்க ஏஞ்சோன்னு சேரை தூக்க வேண்டியதுதான். டோஃபி கசால் எடுத்துருவா போ. அவர் என்னச்சா கசால் எடுத்துருவாடா. தனியா உட்காந்து எல்லாம் தனியா உட்காந்து வெளுத்து கட்டின்னு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே சும்மா ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்போ ஒரு 10 மணி ஆயிருக்கும் போல இருக்கு. நம்ம வந்து எங்க போறோம் ஆக்சுவலா? சுருளி ஃபால்ஸ் போறோம். ஸோ இங்கேருந்து போய் சேர்றதுக்குன்னு ஒரு மேப்ல ஒரு 5 hours காட்டுச்சு. ஒரு டிராஃபிக்கெல்லாம் இருக்கிறதால மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம்னு நினைக்கிறேன். அவர் சைலண்டாகவே வந்துட்டு இருக்காரு. கிளிப்பச்சை கலர் டீஷர்ட் போட்டு வந்துருக்குது. ஓ மேட்சிங். ஆமாப்பா, ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மேட்சிங்கா தான் போட்டிருக்கோம், நல்லா தான் இருக்கு. இல்ல நான் போட்டேன்னா நீ போட்ட. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா போடணும்னா ஆமா, கிளிப்பச்சை கலர் ட்ரெஸ் போடுறதுக்குலாம் அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து பசங்க வேற விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போலாம். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் முக்கியமே கிடையாது, அவங்களுக்கு விளையாட்டு தான் முக்கியம். என்னெல்லாம் வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி இறக்கி விட்டா ஒரே அடியா மொத்தமா சாப்பிட்டது ஃபுல்லா வெளியே வந்துடும். இவனுங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. சாப்பிட்டதை ஜீரணம் பண்றதுக்காக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. Few minutes later. நடந்து போறவங்களாம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருக்காங்க. நாங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆமா, நடந்து போறவங்க ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அவங்கள எங்களால டச் பண்ண முடியல, அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க.
ஃபால்ஸ்ல கொஞ்ச நேரம் ஜாலியா அப்படியே இருந்துட்டு அங்கிருந்து போகும்போது வண்டியில ராஜ மரியாதையோட கூட்டு போறாங்க. பட் வரும்போது ஆக்சுவலா நம்மள பச்சை பச்சையா இருக்கும். நாங்களும் பச்சை பச்சையா இருக்கோம். யாராவது பச்சை பச்சையா சொல்றோம் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. அதான் போகும்போது நல்லா ஜாலியா வண்டியில போனாங்க, வரும்போது நடக்க விட்டாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்கு, அப்படியே ஜாலியா அப்படியே காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்பதான் ஏதாவது எலிஃபென்ட் வரணும், குடும்ப குட்டி எல்லாம் விட்டு யார் யார் எந்த பக்கம் போவாங்கன்னே தெரியாது. சரி 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 இப்போ யானை எலிஃபென்ட் வந்து என்ன பண்ணுவீங்க பசங்களா? திடீர்னு ஒரு எலிஃபென்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? பாகுபலி மாதிரி மேல ஏறி நின்றுப்பேன். பாகுபலி மாதிரி மேல பின்னாடி ஒரு எலிஃபென்ட் என்ன பண்றது? யாரு Bye-bye,